மத்திய பாஜக அரசு மீதும், மற்ற மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய பாஜக தலைமை மீதும் ஒரு சில அதிருப்திகள்லாம் இருக்கு. அத நான் இங்க பதிவு செய்ய ஆசைப்படுறேன். கண்டிப்பா நீங்க எல்லாருமே இத தெரிஞ்சுக்கணும். பாஜக நெறைய தவறுகள செஞ்சிருக்கு. அதுல ஒரு சில தவறுகள தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கு. இது மாரியான விஷயங்கள் மாறலன்னா, பாஜகவிற்கு எதிர்காலம் அப்படின்றது கேள்விக்குறியாயிடும். முக்கியமா சவுத்துல. தமிழ்நாடு, கேரளா மாதிரியான மாநிலங்கள்ல பாஜக இருக்குமா அப்படின்றதே சந்தேகமாயிடும். பாஜக எவ்வளோ சீக்கிரம் இந்த விஷயங்கள சேஞ்ச் பண்ணிக்கிறாங்களோ, அவ்வளோ சீக்கிரம் பாஜகவுக்கு நல்லது. 12 இயர்ஸ் ஆஃப் பிஜேபி. இந்த 12 வருஷத்துல பாஜகவின் ஆட்சியின் கீழ இந்த பாரத தேசம் வளர்ந்திருக்கா? இல்ல வீழ்ச்சிய சந்திச்சிருக்கான்னு சொல்லி, திங்க் ஸ்கூல் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல்ல ஒரு டிபேட் ஒண்ணு நடத்தியிருந்தாங்க. பாஜக நிர்வாகி, காங்கிரஸ் நிர்வாகி இவங்க 2 பேருமே வாதம், பிரதிவாதம் எடுத்து வச்சு பயங்கரமா பேசிட்டு இருந்தாங்க. ஒரு டிபேட் ஷோ, ஒரு பொலிட்டிக்கல் டிபேட் ஷோ எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு, இதோ இந்த வீடியோ ஒரு ரீசென்ட் எக்ஸாம்பிள். ரைட். மத்தியில பாஜக ஆட்சி அமைஞ்சதுக்கு அப்புறமா, பாரத பிரதமராக மோடி வந்ததுக்கு அப்புறமா, நாடு போகிற பாதை மாறியிருக்கு. இந்த நாட்டு மக்களின் வாழ்வாதாரம், வாழ்க்கை எல்லாமே சேஞ்ச் ஆயிருக்கு. நாட்டின் உள்கட்டமைப்பை தொட்டு, மருத்துவம், பொது சேவைகள், எஜுகேஷன் சிஸ்டம்னு எல்லா டிபார்ட்மெண்ட்லயுமே நம்முடைய பாரத தேசம் உச்சத்த தொட்டு இருக்கு. ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையே அந்த ஒரு போர் நடக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு கான்ஃப்ளிக்ட் இல்லன்னு வச்சுக்கோங்களேன், நம்முடைய பாரத தேசம் இன்னும் வேகமா வளர்ந்திருக்கும். இந்த பினான்சியல் இயர்லயே நாம ஒரு பெரிய மைல்கல்ல ரீச் பண்ணியிருப்போம். பாரதத்தினுடைய வளர்ச்சி இருக்கு இல்லையா? அது மறைமுகமாகலாம் இல்ல. வி கேன் சீ. நம்மளால உணர முடியும், பார்க்க முடியும். வளர்றத நம்மளால கண்ணால பார்க்க முடியும். நான், நீங்க நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, பொருளாதார ரீதியில நாம முன்னேற்றம் அடைஞ்சிருக்கோம். இல்லன்னு சொல்ல முடியுமா? பட் இந்த ஒரு விஷயத்த எடுத்து பேசுறதுக்கு தமிழக பாஜகலயோ, இல்ல கேரளால இருக்கக்கூடிய பாஜகலயோ ஆட்கள் இல்ல. சைலன்ட்டா இருக்கிறது நல்ல விஷயம் தான். பட் சைலன்ட்டாவே இருந்தீங்கன்னா, எதுக்குமே பெருசா ரியாக்ட்டே பண்ணாம, நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா, அந்த அமைதியே உங்கள போட்டு தள்ளிடும். நான் தமிழகத்தில, கேரளால பாஜகல பேசுறதுக்கு ஆட்கள் இல்ல, சரியான தலைவர்கள் இல்ல அப்படின்ற மாரிலாம் சொல்ல வரல. ஆட்கள் இருக்காங்க. இன்டெலக்சுவலான பெர்சன்ஸ் இருக்காங்க. பட் அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டேஜ் வேணும் இல்லையா? அந்த ஒரு ஸ்டேஜ டெல்லி பாஜக ஏற்படுத்தி குடுக்குறது இல்ல. இந்தியால பெரும்பான்மையான மக்கள் பாஜகவுக்கு தான் ஓட்டு போடுறாங்க. பாஜக தான் மறுபடியும் ஆட்சிக்கு வரணும், அதிகாரத்துக்கு வரணும் அப்படின்ற மாரி நெனைக்கிறாங்க. பாஜகவுக்கு ஃபுல்லா சப்போர்ட் பண்றாங்க. ஆனா தமிழகம், கேரளா மாதிரியான மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய மக்கள், பெரும்பான்மையான மக்கள் பாஜகவுக்கு எதிராக தான் ஓட்டு போடுறாங்க. நீங்க நம்பலனாலும் இதான் நெஜம். ஏன் இந்த மக்கள் சப்போர்ட் பண்ண மாட்டேன்றாங்க? ஏன் பாஜகவுக்கு ஆதரவாக நிக்க மாட்டேன்றாங்க? ஏன்னா, இந்த இடங்கள்ல ஒரு ஸ்ட்ராங்கான லீடர் இல்ல. பாஜகல ஸ்ட்ராங்கான லீடர்ஸ் இல்ல. தமிழகத்துல இருக்கக்கூடிய மக்கள், கேரளால இருக்கக்கூடிய மக்கள் பாஜகவுக்கு எதிராக ஏன் ஓட்டு போடுறாங்க? பாஜகவை ஏன் அவங்க நம்ப மாட்டேன்றாங்க? பாஜக மறுபடியும் ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு ஏன் அவங்க நெனைக்கிறாங்க? ஏன்னா, ஸ்ட்ராங்கான லீடர் இல்ல. நாளைக்கு நமக்கு ஒண்ணுன்னா, பாஜகல இருக்கக்கூடியவர்கள் வந்து நிப்பாங்களா? நமக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைன்னா, நமக்கு ஆதரவாக அந்த ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் தரவங்களாக பாஜகக்காரங்க இருப்பாங்களா? இன்னொரு விஷயம். கேரளால இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் ஆகட்டும் சரி, அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ்காரங்களாகட்டும் சரி, இங்க தமிழகத்துல இந்த திராவிட கட்சிகள் இவங்களாகட்டும் சரி, இவங்கலாம் பார்த்தீங்கன்னா, ஓட்டு போடலன்னா, அவங்களுக்கு ஆதரவாக மக்கள் நிக்கலன்னா, என்னல்லாம் பண்ணுவாங்கன்றத நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ரீசென்ட்டா ஆர்.எஸ். பாரதி அவர்கள், மா. சுப்பிரமணியத்துக்கு ஓட்டு போடாத மக்களுக்கு நல்ல சாவே வராதுன்னு சொன்னாரு. திமுக இப்பல்லாம் வெறும் இது மாரி பேச தான் செய்றாங்க. கடந்த காலங்கள்ல திமுக பிராக்டிகலா பல விஷயங்கள் செஞ்சிருக்காங்க. கேரளால கம்யூனிஸ்டுகளாகட்டும் சரி, காங்கிரஸ்காரங்களாகட்டும் சரி, அவங்க பண்ணாத அயோக்கியத்தனங்களே கிடையாது. அவங்களுக்கு எதிராக யாராச்சும் பேசுனாங்கன்னா, என்ன நடக்கும்? யோசிச்சு பாருங்க. எவ்ளோ எவ்ளோ கொடூரமா மக்கள கொன்னுருக்காங்க தெரியுங்களா? இத மாரியான விஷயங்கள் இங்க இருக்கும்பொழுது, மக்கள் எப்படி தைரியமா பாஜகவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க? பாஜகல ஒரு ஸ்ட்ராங்கான லீடர் இருந்தா மட்டும் தான், அவங்களுக்கு பின்னாடி மக்கள் வந்து நிப்பாங்க. பாஜகவுடைய ஐடியாலஜி பிடிக்கல. பாஜகவுக்கு ஆளுங்கட்சியா இருக்க தகுதி கிடையாது. அவங்களுடைய நிர்வாகம் சரியா இல்ல. பாஜக ஆட்சியின் கீழ எங்களுடைய வாழ்வாதாரம் ரொம்ப மோசமா மாறியிருக்கு. இத மாரியான காரணங்கள சொல்லி மக்கள் பாஜகவ புறக்கணிக்கிறாங்களா? அப்படி புறக்கணிச்சாங்கன்னா, பாஜக மேல தப்பு இருக்குன்னு நான் சொல்வேன். பட் மக்கள் என்னன்னு சொல்லி புறக்கணிக்கிறாங்க? பாஜக எங்க இருக்கு? பாஜகல யார் இருக்கா? நாளைக்கு எங்களுக்கு பிரச்சனைன்னா பாஜக வந்து நிக்குமா? மக்கள் சொல்ற பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். தமிழகத்துல, கேரளால இருக்கக்கூடிய மக்கள் பாஜகவுக்கு எதிராக ஓட்டு போட காரணம், பாஜக ஒழுங்கா ஆட்சி செய்யாது அப்படிங்கிறதுனால கிடையாது. பாஜக இல்லங்கிறது தான் ரீசன். பாஜக அங்க இருக்கணும்னா, பாஜக அங்க வளரணும்னா, ஒரு ஸ்ட்ராங்கான லீடர் இருக்கணும். மக்கள் எதிர்பார்க்குறாங்க. ஒரு ஸ்ட்ராங்கான லீடர பாஜக தரப்புல இருந்து எதிர்பார்க்குறாங்க. நீங்க அத குடுத்துட்டீங்கன்னா, மக்கள் உங்களுக்கு ஆதரவாக வந்து நிப்பாங்க.
இந்த பாரத தேசத்துல நடக்கக்கூடிய விஷயங்கள மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு கூட இங்க ஆள் இல்லையே. தமிழகத்திலயும் சரி, கேரளாலயும் சரி. பாஜக என்ன மாரியான விஷயங்கள் செஞ்சிருக்கு? இன்னும் 12 வருஷத்துல இந்த 12 வருஷத்துல பாஜக என்ன மாரியான மாற்றங்கள கொண்டு வந்திருக்கு அப்படின்றத எடுத்து சொல்றதுக்கு கூட இங்க ஆள் இல்லையே. ரீசென்ட்டா ஒரு இன்டர்வியூ பார்த்தேன். நம்மளுடைய திராவிட மூத்த பத்திரிக்கையாளர் மணி இருக்கார் இல்லையா? அவர் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. என்னன்னா, ஹிந்தி பெல்ட் ஸ்டேட்ஸ் இருக்கு இல்லையா? ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்கள். அவங்க ஓட்டு போட்டாலே போதும். அவங்க மட்டும் ஓட்டு போட்டாலே போதும். பாஜகவால ஈஸியா ஆட்சி அமைச்சிற முடியும். என்டயர் சவுத் தமிழகம், கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா இவங்கலாம் பாஜகவுக்கு ஒரு சீட்டு குடுக்கலனா கூட பரவால்ல. அவங்களால ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியும். ஏன்னா, அவங்க அந்த சைட்ல அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அந்த ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய மக்கள் மட்டுமே அவங்களுக்கு போதும். அப்படின்ற மாரி மணி சொல்லியிருந்தாரு. இப்போ நடக்கக்கூடிய விஷயங்கள், நடக்கிற விவகாரங்கள் இதெல்லாம் பார்க்கும்பொழுது, இந்த ஆளு சொன்ன மாரி தான் பாஜக தலைமை வேல பாக்குதோ! அவங்க இதுவே நமக்கு போதுன்ற ஒரு நிலைப்பாட்டோட இருக்காங்களோ! அப்படின்ற மாரி தான் கேள்வி கேட்க தோணுது. சி இந்தியால ஏகப்பட்ட பொலிட்டிக்கல் பார்ட்டீஸ் இருக்கு. ஓகேங்களா? அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டில மெம்பர்ஸா இருப்பாங்க இல்லையா? அவங்கலாம் இன்டெலக்சுவலா ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருப்பாங்க. இன்டெலக்சுவல் பெர்சன்ஸ் பொலிட்டிக்கல்ல ரொம்ப ரொம்ப கம்மி. இந்த இன்டெலக்சுவல் பெர்சன்ஸ் எந்த இடத்துல அதிகமா இருக்காங்கன்னா, எந்த பார்ட்டில அதிகமா இருக்காங்கன்னா, பாஜகல மட்டும் தான். அந்த பாஜகலயே கூட பாருங்க, மோஸ்ட்லி நார்த்ல மட்டும் தான் இன்டெலக்சுவல்ஸ் இறங்கி வேல பார்க்குறாங்க. இறங்கி, லோக்கல்ல இறங்கி அந்த இன்டெலக்சுவல்ஸ் வேல பார்க்குறாங்க. கள போராளிகளாக இருக்காங்க. பாஜகவுக்கு எதிராக அவதூறுகளை எவனாச்சும் பரப்புனானா, தவறான செய்திகளை எவனாச்சும் வேணும்னே பரப்புனானா, உடனடியாக ரெஸ்பான்ஸ் குடுக்குறாங்க. இறங்கி அடிக்கிறாங்க. எதிர்க்கட்சிக்காரனுங்கள அரசியல் பண்றதுக்கே விடுறது கிடையாது. ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் வரும். அத வச்சு நம்ம பாஜகவுக்கு எதிராக ஒரு அரசியல் பண்ணலாம்னு அவங்க நினைப்பாங்க. அவங்க அது மாரி பண்றதுக்கு முன்னாடியே இங்க பாஜகல இருக்கக்கூடிய இன்டெலக்சுவல்ஸ் அவங்களுடைய எண்ணத்த குழி தோண்டி புதைக்க வச்சுருவாங்க. இறங்கி வேல பார்ப்பாங்க. நெனச்சு கூட பார்க்க முடியாத கவுண்டர்ஸ்லாம் அவங்க எடுத்து வைப்பாங்க. பயங்கரமா இருக்கும். நார்த்ல நடக்கிற விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே பயங்கர இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். ஏன் பாஜக தொடர்ந்து அந்த இடங்களெல்லாம் வின் பண்றாங்கன்னா, ஏன் மோடிஜி தொடர்ந்து 3வது முறையாக பிரதமராக இருக்காருன்னா, அதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட ரீசன்ஸ் இருக்கு. நிறைய ரீசன்ஸ் இருக்கு. அதுல முக்கியமானது இந்த இன்டெலக்சுவல் பெர்சன்ஸ் பண்ணக்கூடிய வேலைகள். நார்த்ல நீங்க எப்படி ஃபோக்கஸ் பண்றீங்களோ, அதே மாரி தயவு செய்து சவுத்லயும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. தமிழகம், கேரளா மாரி நிறைய மாநிலங்கள் இருக்கு. பாஜக ஆட்சிக்கு வராத ஒரு சில மாநிலங்கள் இருக்கு. அந்த மாநிலங்களையும் தயவு செய்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்ககிட்ட பணபலம் இல்லையா? ஆட்கள் இல்லையா? உங்கள்கிட்ட என்னதான் குறை? எல்லாமே தான் இருக்கே. அப்புறம் ஏன் நீங்க சவுத்ல இறங்கி வேலை பார்க்க மாட்டேங்கிறீங்க? தமிழக பாஜகல அஸ்வத்தாமன், புரொஃபசர் ஸ்ரீனிவாசன், சூர்யா இவங்கள மாரி நிறைய இன்டெலக்சுவல்ஸ் இருக்காங்க. தமிழகத்துல நான் இல்லன்னு சொல்லல. இருக்காங்க. பட் பாஜக மேலிடம் இவங்களுக்கான ஒரு ஸ்டேஜ வந்து கிரியேட் பண்ணி குடுக்க மாட்டேன்றாங்க. அண்ணாமலைக்கு பண்ணதுல ஒரு 5% மட்டும் நீங்க இவங்களுக்கு பண்ணாலே போதும். இவங்க பாஜகவ அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிடுவாங்க. ஐ அம் ஷூர். இவங்களாலயும் முடியும். இவங்களால முடியும். கண்டிப்பா முடியும். நீங்க செய்ய வேண்டியது இவங்களுக்கான ஒரு ஸ்டேஜ கிரியேட் பண்ணி குடுக்குறது மட்டும் தான். நீங்க அந்த ஒரு ஸ்டேஜ், அந்த ஒரு சேனல், அந்த ஒரு மீடியம இவங்களுக்கு கிரியேட் பண்ணி குடுத்தீங்கன்னா, இவங்க தமிழக மக்கள எஜுகேட் பண்ணுவாங்க. பாஜக என்ன செஞ்சிருக்கு? அவங்களால என்ன பண்ண முடியும்? பாஜகவுடைய பவர் என்ன? பாஜக ஆளுங்கட்சியா தமிழகத்துக்கு வந்தாங்கன்னா, தமிழகத்துக்கு என்ன மாரியான பலன்கள் இருக்கும்? இங்க இருக்கக்கூடிய திராவிடியன் பார்ட்டீஸ், டிவிகே இவங்க என்ன மாரியான விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க? தமிழக மக்களுக்கு எதிராக இவங்க என்ன மாரியான நரேட்டிவ்ஸ்லாம் செட் பண்றாங்க? பொலிட்டிக்கல் மோட்டோவுக்காக இவங்களுடைய பெர்சனல் பொலிட்டிக்கல் மோட்டோவுக்காக தமிழக மக்களுடைய வாழ்வாதாரத்தை எப்படி அழிக்கிறாங்க அப்படின்ற மாரியான விஷயங்கள இவங்க மக்கள் கிட்ட கொண்டு போவாங்க. பட் நீங்க அண்ணாமலைக்கு குடுத்த அந்த ஒரு என்ன சொல்றது? அண்ணாமலைக்கு குடுத்த அந்த ஒரு முக்கியத்துவம் இருக்கு இல்லையா? அதுல கொஞ்சமாச்சு இவங்களுக்கு குடுங்களேன். நீங்க நார்த்ல அங்க இருக்கக்கூடிய பிஜேபி சப்போர்ட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ந மீடியால பயங்கரமா இறங்கி பேசுவாங்க. இறங்கி வேல பார்ப்பாங்க. ரொம்ப தைரியமா அவங்களுடைய பாயிண்ட்கள முன்னெடுத்து வைப்பாங்க. நெறைய சேனல்ஸ்ல போய் பேசுவாங்க. அவங்களுடைய ஒப்பீனியன்ஸ வந்து தைரியமா முன்னெடுத்து வைப்பாங்க. பட் தமிழகத்துல சேனல்ஸ்ல பேசுறதுக்கு பெருசா பிஜேபி காரங்கள விடுறது கிடையாது. 5 நிமிஷம் குடுத்தாங்கன்னா, அதுல 3 நிமிஷம் இடையூறுகள் பண்ணிட்டே இருப்பாங்க. அதே மாரி இங்க இருக்கக்கூடிய பெரிய பெரிய யூடியூப் சேனல்ஸ்ல பார்த்தீங்கன்னா, பாஜக ஸ்போக் பெர்சன்ஸ்க்கு பெருசா இடமே இல்ல. பேசவே மாட்டாங்க. பேச கூப்பிடவும் மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஒரு விஷயத்த நீங்க சேஞ்ச் பண்ணணும். என்ன மாரி யூடியூபர்ஸால பேச தான் முடியும். டேட்டா எடுப்பேன். அத அனலைஸ் பண்ணுவேன். லெஃப்ட், ரைட்டுன்னு பார்த்துட்டு, நான் ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணி அதனால பேச மட்டும் தான் முடியும். பட் இறங்கி வேல பார்க்கறதெல்லாம் நீங்க தான் பண்ணணும். ஏகப்பட்ட டீம்ஸ் இருக்கு. நெறைய சேனல்ஸ் இருக்கு. பட் தமிழக மக்கள எஜுகேட் பண்ண முடியுதா? நீங்க தான் இறங்கணும். அண்ணாமலை எப்படி நீங்க ப்ரொஜெக்ட் பண்ணீங்க? அண்ணாமலை எப்படி நீங்க சேனலைஸ் பண்ணீங்க? அண்ணாமலை எப்படி நீங்க டியூன் பண்ணீங்க? அண்ணாமலை எப்படி டியூன் பண்ணாரு? அந்த ப்ராசஸ்ல கொஞ்சமாச்சும் இங்க இருக்கக்கூடிய மற்ற தலைவர்களுக்கு நீங்க குடுக்கணும்.
தெலுங்கானால, கேரளால, தமிழகத்துல தயவு செய்து நீங்க இந்த இடங்கள ஃபோக்கஸ் பண்ணுங்க. இங்க சிச்சுவேஷன் ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு. தேசியவாதம் அப்படின்றது கெட்ட வார்த்தை மாரி இங்க எல்லாருமே ப்ரொஜெக்ட் பண்றாங்க. தேசத்திற்கு ஆதரவாக நின்னாலே சங்கின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் இது மாரியான ஒரு டிராஷ் நரேட்டிவ் இருக்கு இல்லையா? இத நீங்க அழிக்கணும். நான் பாஜகவுக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கெல்லாம் எனக்கு மூளை கிடையாது. நான் ஜஸ்ட் ஒரு சில டேட்டாஸ்லாம் எடுத்து பார்க்கும்போது, பாஜக ஏன் பின்தங்கி இருக்கு அப்படின்ற மாரியான விஷயம்லாம் பார்க்கும்பொழுது, இத மாரியான பாயிண்ட் வந்து காமனா இருக்கு. இத பாஜக சரி பண்ணணும். இப்போ அண்ணாமலை வந்து இந்தியா டுடேல ஒரு சில விஷயங்கள் பேசியிருந்தாரு. அத பத்தி நான் தனியா போடுறேன். ஏன்னா, அதில நிறைய பேச வேண்டிய விஷயங்கள் இருக்கு. அண்ணாமலையா இப்படி பேசுறாரு அப்படின்ற மாரி பார்க்குற மாரி தான் இருந்தது. ஸோ, நாம அத பத்தி தனியா பார்க்கலாம். வந்தே